டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பல்வேறு கருத்துக்களை நீங்கள் அதிரடியாக தெரிவிச்சுட்டு வரீங்க. இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இறங்கிக்கிட்டே இருக்குது. தமிழக அரசியல் காலம் பொதுவாக எப்படி சார் இருக்குது? தமிழக அரசியல் காலம் சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் வருது, 2 வாரத்தில் தேர்தல் பிரச்சாரம் பீக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் மாநிலம் முழுக்க சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு இன்டிஃபரண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, ஒரு எந்தூசியாசம். நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா எலெக்ஷன் வருது, போட்டு போட போறியா? ஆமாம் சார் வருது சார். யாருக்கு போடுவேன்? பார்த்துக்கலாம் சார். ஏப்பா ஏதாவது ஒரு கட்சிக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் ஏதாவது பார்த்துக்கலாம் சார். என்னென்னா இது விரக்தியா இல்லை நம்ம தலைவிதி இவ்வளோதானா இல்லை என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க 18 to 30 ஒரு பிடிப்போடு இருக்காங்களாம். நான் கேள்விப்பட்ட நியூஸ் முந்தானேத்தி ஏதோ ஒரு பகுதியில் 18 to 30 இளைஞர்களுக்கு கவர் கொடுத்த போது அந்த கவரை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காங்க. நீ என்ன எனக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது? உன் பணம் யாருக்கு வேணும்? என் பணத்தை நல்லபடியாக செலவு பண்ணி லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு இளைஞர்கள்லாம் தூக்கி அடிச்சிட்டாங்களாம். அந்த அரசியல்வாதி எந்த கட்சியும் சொல்ல வேண்டாம், ஆடி போயிட்டாங்களாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோட செயல்படுறாங்க. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். அந்த இளைஞர் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் தடவை வாக்கு போடக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவுக்கோசரம் இருக்காங்க, கட்சிக்கோசரம் இல்லை. இந்தியாவை நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போனோம், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெருசுங்களுக்குலாம் இல்லை. பெருசுல துண்டு வாங்கி ஓட்டு போடுதுங்க. இளைஞர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அது ஒரு நல்ல சிம்டமாக எனக்கு படுறது. ஏன்னா இளைஞர் கையில் தான் நாடே இருக்குது. அவங்க ஒரு புரட்சி எழுந்தாங்கன்னா, புரட்சி வெடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசியல் காணாமல் போயிடுவோம். ஆனாலும் கூட எலெக்ஷன் அப்படி வந்தாலே எந்த கட்சி எவ்வளோ காசு தருது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இப்போவும் இருக்க தானே செய்யுது. இருக்குமா, இல்லைன்னு சொல்ல. அது லோவர் மிடில் ஸ்டேட்டா, அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இப்போ எங்கிட்ட பணம்லாம் கொடுத்தா நான் வாங்க மாட்டோம், எங்கள் பக்கத்துல வாங்க மாட்டோம். நமக்கு தெரியும். இப்போ யார் மெயினாக பணம் வாங்குறா? நம்ம சர்வன்ட் மெய்ட், நம்ம ரிக்ஷா புல்லர், அந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர், பண தட்டுப்பாடு உள்ள ஃபேமிலி, அவங்கெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, என் பணம் எனக்கு வருதுன்றாங்க. அது நம்ம உள்ளே போகிறோம்ல. ஆனால் பல இடங்களில் பணம் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் வளர்ந்துட்டு வருது நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்தினீங்க. ஸோ இதை நான் காங்கிரஸோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10% எக்கனாமிக்கலி வீக்கர் பர்சன்ஸ்க்கு கொடுக்கலாம், அலாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியாக. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது? அப்போ நல்ல விஷயம் தானே அது? காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி திராவிட மாடல் தேர்தல் வாக்குறுதியோட கேவலமா இருக்கு. நடக்க முடியாத காரியங்கள், நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள். இது அபத்தத்திலும் அபத்தம் அப்படின்னா அது யாரு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. தமிழ் காங்கிரஸ் தலைவர் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கும். தேசிய கட்சி பிஜேபியோ காங்கிரஸோ இந்த மாதிரி வாக்குறுதிலாம் கொடுக்காது. இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ₹1, 1 லட்சம் ரூபாய். எங்க நிதி நிலைமை எங்க இருக்கு? மோடி பணத்தை காலி பண்ணிட்டாரு, செலவு பண்றாரு, டிமாண்ட் பண்றாருன்னு கத்துறீங்க. எங்க நீங்க இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? அப்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் வருமா? அந்த 1 லட்ச ரூபாய் வந்தா அப்போ ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபாயும் சேர்த்து 1,01,000 ரூபாயா வருமா? இல்ல அந்த 1 லட்ச ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்துருவீங்களா? இல்ல 1000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? இந்த 10%ங்கிறது ஸ்டாலின் முதல்ல ஒத்துப்பாரான்னு கேளுங்க. கூட்டணி கட்சி இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து நிற்கல, திமுகவோட தயவுல தான் நிற்கிறது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஃபைட்டே கிடையாது, டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் ஃபைட்டு. காங்கிரஸ் திமுகவுடைய ஒரு தயவுல ஒரு 10 சீட்டில் போட்டி போடுறது. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏத்துண்டான்னா திராவிட மாடலுக்கு எதிரானது. ஏன்னா அதில் பல சமூகத்தினர் பயனடைவார்கள். உதாரணத்துக்கு செட்டியார், பிராமின்ஸ் கொடுக்கறது எங்கான திராவிட மாடல் அரசு விரும்புமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிராமினுக்கு 10% ரிசர்வ் கொடுத்ததுன்னா நீங்கள் திராவிடமே இல்லை. அது திராவிடங்கிறதே ஒரு பொய், அது வேறு விஷயம், அது உள்ள போகக்கூடிய தேவையில்லை. திராவிடங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண பெரியாரே தப்புன்னு ஒத்துக்கினார் திராவிடம்னு. ஏன்னா தமிழ்னு சொல்ல அவர் திராவிடம்னாரு. திராவிடமே கிடையாது, எல்லாம் தனித்தனி ஸ்டேட்லாம் போயாச்சு. ஸோ திராவிட மாடல் மட்டும் வரும், அது போனுங்கிறதெல்லாம் வரும், எப்பப்போ ஒன்றும். திராவிட மாடலுக்கு எதிரானது பிராமணிக்கு 10% கொடுக்கறது, இது டிஎம்கே கொடுக்காது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை. காங்கிரஸ் கடவுளை திட்டாது. காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் பிராமின் கம்யூனிட்டியில் இருக்காங்க. பிரணாப் முகர்ஜியே பிராமின் தான், நரசிம்மராவ் பிராமின் தான். ஸோ காங்கிரஸ் கட்சி பிராமண எதிர்ப்பாளர் இல்லை, இந்து மத எதிர்ப்பாளர் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி சீனாவாகி போயிட்டு வருது. தலைமை நல்ல தலைமை இல்லை, சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட கட்சி கழுது தெரிந்து கட்டரம்பா போச்சு. இப்போ
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னா 500 சீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் ராயல் செல்யூட் கொடுப்பேன். 500 சீட்டில் போட்டி போடுதுப்பா காங்கிரஸ், 400 ஜெயிக்க போகுது, மெஜாரிட்டி அமைக்க போகிறாங்க, இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்க, நாடு சுபிட்சமாக அடையும். நீங்கள் 100 சீட்டில் கூட போட்டி போடலப்பா. தமிழ்நாட்டில் 10, யூபியில் 5, மகாராஷ்டிராவில் 6, கர்நாடகாவில் 10, எங்கே 100 தாண்டுது? ஆனாலும் கூட INDIA இல்லையா? ஸோ இண்டி கூட்டணி தானே, அப்படி தானே வந்து வலிமையாக இருக்குன்னு கொண்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் மட்டும் 100 சீட்டில் போட்டி போட்டால் என்ன போடலாம், என்னன்னு கேள்வி வருது. தேர்தல் வாக்குறுதி இந்தி கூட்டணி வாக்குறுதியா, காங்கிரஸ் வாக்குறுதியா, திமுகவை உள்ளடக்கிய இந்தி கூட்டணி வாக்குறுதியான்னு கிளாரிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் ப்ராமிஸ், காங்கிரஸ் 100 சீட்டில் போட்டி போட போகிறது. முதலுக்கே மோசமாக இருக்குதே, முரண். 100 சீட்டில் போட்டி போடுற கட்சி எப்படி நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் இந்த காரியம்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியும்? இது முரண்பாடு, இது வேடிக்கையாகவும் இருக்குது, வினோதமாகவும் இருக்குது. சார், அப்போது இந்த 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போது வாஷிங் மிஷின், கலர் டிவி, சைக்கிள், ஸ்கூட்டர், இன்னும் கொடுக்காததுக்கு இன்னோவா காரும், பிளேனு, ராக்கெட் மட்டும் தான் கொடுக்கல, மீதிலாம் தமிழ்நாட்டில் கொடுத்தாச்சு. நம்ம திருமங்கலம் ஃபார்முலா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதே தமிழ்நாடுங்கிற பெருமையை நம்ம அடைஞ்சிட்டோம். இந்தியா முழுக்க திருமங்கலம் ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தே நம்ம தான். இந்த எலெக்ஷனில் வந்து சைக்கிளு, ஸ்கூட்டரு, குக்கரு, மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்தாச்சு. பிளேனு, ராக்கெட் மட்டும் தான் கொடுக்கல. இதை வந்து காங்கிரஸ் பார்க்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படிப்பா ஜனங்க ஏமாந்து போகிறாங்க? ஏமாந்து போகிறாங்களா தமிழ்நாட்டில்? ஒருத்தன் மிக்சி கொடுக்குறான்றான், ஒருத்தன் கிரைண்டர் கொடுக்குறான்றான், ஒருத்தன் டிவி கொடுக்குறான்றான், ஒருத்தன் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்களா? நம்மளும் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுவோம். கர்நாடகாவில் அப்படி சொல்லி தான், பொய் சொல்லி தான் வந்தாங்க. கர்நாடகா சட்டசபை தேர்தலில் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியல. இப்போ இருக்குது ஆப்பு, பார்லிமெண்ட் தேர்தல் ஆப் அடிக்க போகிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு நல்ல பாடம் பெங்களூர் மக்கள், கர்நாடக மக்கள் கொடுக்க போகிறாங்க. அது பார்த்தோங்க சார், அரிசியெல்லாம் கூட சொன்ன மாதிரி கொடுக்க முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதிலாக காசு கூட கொடுத்துறோம் கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் நம்பி இருக்கீங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இப்போ சிதம்பரம் சொல்லிட்டார், இன்னைக்கு நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் போனோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டார். அடி மரணாடி டிஎம்கேக்கு. இங்கே நீங்கள் நீட் எடுப்பேன்றீங்க, உங்கள் கூட்டணி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறாரு. என்னங்க வேடிக்கை பண்ணுறீங்க? ஜனங்களை என்ன அவ்வளோ ஒன்றுமே தெரியாதவன் நினைக்கிறீங்களா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் எல்லா ஜனங்களுமே பைத்தியக்காரங்க, எல்லா ஜனங்களுக்குமே மூளை இல்லை, எல்லா ஜனங்களுக்குமே புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை, பகுத்து அறிந்து பார்க்கும் தன்மை இல்லாத ஒரு மக்கள், ஜடமா தமிழ்நாட்டு மக்கள். உலகத்தில் நோபல் பிரைஸ் வாங்கின சிவி ராமனை கொடுத்தது, சந்திரசேகரை கொடுத்த தமிழ்நாடு, சீனிவாச ராமானுஜை கொடுத்த தமிழ்நாடு, மகாகவி பாரதியாரை கொடுத்த தமிழ்நாட்டை போய் ஒரு சைக்கிளும் ஒரு மிக்சி கிரைண்டரை கொடுத்து ஏமாத்தின மாதிரி இப்போ தேசிய கட்சி உள்ள கொண்டாந்து அந்த லெவலுக்கு பண்ண வச்சுட்டீங்களே, இந்த பெருமை யாருக்கு போய் சேரும்? தமிழ்நாட்டு மக்கள் தான் சேரும் சொல்லலாமா சார்? அப்போ வேற யாருக்கு? பழைய தமிழ்நாட்டு மக்கள் தான் வரும். அது எப்படி பழையன்னு சொல்லுவீங்க? இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால தானே அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால உங்களை ஏமாத்துறாங்க அவங்க. நீங்க திருப்பி கேட்க இப்ப கை நீட்டி காசு வாங்கிட்டான்னா எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இப்போ அவன் கொடுக்குற லஞ்ச படத்தை வாங்கிட்டீங்கன்னா, ஏன்பா எனக்கு வந்து நீ வந்து சாராய கடை திறக்கிறேன்னா, 2000 வாங்கினல, ஓட்டு போட்டல, டீல் முடிஞ்சு போச்சு, போ, நான் சாராய கடை திறப்பேன், இன்னும் 500 கடை திறப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா நீ எங்க மூஞ்ச வச்சுப்பீங்க? பணம் வாங்கி ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டு விலை போய் விட்டது. இப்போ என் காரை வித்துட்டேன், அந்த காரில் ஏன்னா நீ வந்து சேப்பு கலர் அடிச்சேன்னு கேட்க முடியாது. வித்துட்டல, போ, நான் சேப்பு கலர் அடிப்பேன், பச்சை கலர் அடிப்பேன், நீல கலர் அடிப்பேன், உனக்கு என்ன? அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டு மக்கள். இப்போ நம்ம வாக்கை வித்துட்டோம், வித்த வாக்க என்ன பண்றான்? எப்படி கேட்க முடியும்? அதுக்கு தான் அந்த இளைஞர் படை, விற்கக்கூடாது அப்படி இளைஞர் படை. அந்த இளைஞர் படைக்கிட்டேருந்து பெரியவங்களாம் கற்றுக்கிறாங்கன்னா, பணம் வாங்காமல் ஓட்டு போட்டு மனசாட்சிக்கு உள்ள. இப்போ பணத்தை வாங்கி நீங்கள் ஓட்டு போடலன்னா வீடு தேடி வந்து அடிப்பான். அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் யார் யாருக்கு பணம் கொடுத்தோம், யார் யார் ஓட்டு போடலைங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து வச்சிருக்கு. அவங்க எல்லாம் இப்போ பூத் ஸ்லிப் பார்த்தா பணம் கொடுக்குறாங்க, அந்த பூத் ஸ்லிப்பில் மார்க் பண்ணுறாங்க, அந்த பூத் ஸ்லிப் வச்சு நம்பர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பணம் வாங்கிட்டால் அந்த அரசியல் கட்சிக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம், சுதந்திரமாக சிந்திக்க முடியாது. நம்ம நாட்டை அடகு வைக்கிறோன்னு சொன்னால் மிக இல்லை. அந்த 2000 ரூபாய்க்கு இந்திய தேசத்தை அடகு வைக்கணுமா,
அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணம் வாங்குறது நிறுத்துவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, எந்த ஏரியாவில் யார் வாங்கினாங்க எப்படி சொல்கிறீங்க இல்லையா? இப்போது அப்படிலாம் வாங்கினாலும் கூட உள்ளே போய் யாருக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி அப்போ பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எந்த தெருவில் எவ்வளோ வாக்கு வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? அது ஓகே. யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த தெருவில் 50 பேர் இருக்காங்க, இந்த கட்சிக்காரன் 50 பேருக்கும் 5000 ரூபா கொடுத்துருக்கான். 10 சீட்டு வந்ததுன்னா 10 ஓட்டு வந்ததுன்னா 40 பேர் போடல நடத்தும், 50 பேருக்கு உதவிடும், 40 பேர் சேர்ந்து உதவிடும். அதுதான் டெக்னிக். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த 50 பேர்ல 10 ஓட்டு தான் வந்திருக்கு, 40 பேர் மாற்றி போட்டான், நம்ம 50 பேருக்கு பணம் கொடுத்தோம். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வந்து இப்போ நடக்கிறது இல்லை, 20 வருஷமா நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் கேட்குறேன். அப்படிலாம் இருந்தாலும் யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? எனக்கு போடலன்னு தெரியும்ல. நான் உனக்கு பணம் கொடுத்தேன், எனக்கு நீ போடல, நீ யாருக்கு போட்டதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீ வந்து ஏரியாவிலேருந்து ஓட்டு வரல, 50 பேருக்கு பணம் கொடுத்தா 10 ஓட்டு தான் வந்திருக்கு, 40 பேருக்கு வரல, 50 பேரும் அடிக்கிறேன், அது 40 பேரும் அடி வாங்குவான், ஓட்டு போட்டவனும் அடி வாங்குவான், அவனுக்கு கவலை இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு மனசாட்சி படி. எங்க 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாட்டை விற்கணுமா? கூலி வேலை பண்ணி பிழைக்கலாம், பிச்சை எடுத்து பிழைக்கலாம், ஒரு கட்டணம் தலைமையில கல் சுமந்து துவைக்கலாம். ஒரு நாட்டுக்கு விலை 2000 ரூபாயா? அவ்வளவுதான் இந்தியாவோட ஒர்த்தா? அதுக்கு மேல வேல்யூ இல்லையா? உலக நாடுகளே பார்த்து பயப்படுற இந்தியா 2000 கேட்க போறீங்கன்னா அப்ப என்ன? இந்திய குடிமகனை திறந்துருங்க, பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிடுங்க. உங்களுடைய அந்த அளவுக்கான ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிங்க. அட் சேம் டைம் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் மெயினாக சொல்லும்போது திமுக எடுத்துக்கிட்ட ரூலிங் பார்ட்டியில் எந்த மாதிரி வாக்குறுதிகள் மக்கள் மனசை வந்து ரொம்ப கவர்ந்து இழுத்துருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் பிரச்சாரம் நல்லா பண்ணுறாரு, பொய்யோ உண்மையோ அது திராவிட கட்சிகளாமே எல்லாம் போய் தான், அது நம்ம உள்ளே போகல. இந்த 1000 ரூபாய் பிறந்து வீட்டு சீதனம்ட்டார். மீதி 60% பணம் வாங்காதவங்களாம் சீதனம் கிடையாது. போராடலாம் கேட்குறாங்களா, எங்கே 1000 ரூபான்னு கேட்குறாங்க. டிஎம்கே கேரட் எங்கே போனாலும் 1000 ரூபா கொடு 1000 ரூபா கொடுன்றாங்க. அவன் 1000 ரூபா கொடுத்துறான். இந்த 1000 ரூபா நான் கேட்கல, மாதம் வருவேன் 1000 ரூபாய் எங்கே பேங்க் அக்கௌண்ட்லன்னு கேட்குறான். அவன் நினச்சிங்கன்னா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்துறான் கையில். இது என்ன நடக்குதுன்னா ஸ்டாலின் பிரச்சார யுக்தி சூப்பராக இருக்குது. பிறந்த வீட்டு சீதனம், பெண்களுக்கு ஐஸ் வச்சா மயங்கிடுவாங்க. நீ அழகாக இருக்கமான்னா சரி உனக்கு ஓட்டு போட்டுறேன்னுவாங்க. ஒரு வேட்பாளர் ஒரு தலைவர் பண்ண சொன்னார், நம்ம வேட்பாளர் உலகத்து மிஸ் யூனிவர்ஸ் அழகின்னாங்க, எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது பெண்களுக்கு உடைய குணம். அம்மா உன மாதிரி அழகி உண்டா, எனக்கு ஓட்டு போட்டுருமான்னு என்ன பண்ணுங்க, நம்மளை அழகின்ட்டானா சரி கூத்து போடு. அந்த மாதிரி டெக்னிக்கை பிறந்த வீட்டு சீதனம், அம்மா வீட்டிலேருந்து வர சீதனம் அவனுக்கு நாங்கள் கொடுக்குறோமான்னா, அடடே நம்ம சகோதரர் கொடுக்குறாரு 1000 ரூபாய் கூத்து சூரியனில் சாராய கடை திறந்தா அது திறந்து போட்டேன். இப்போ என்னப்போ நமக்கு பிறந்த வீட்டு சீதனம் வருது இல்லையா, அதுதானே முக்கியம். சாராய கடை திறந்தால் அது 100-200 அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போராட்டம் பண்ணலாம். இந்த ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி சார் இருக்கு? உதயநிதி நிறைய ஜோக்கல் ஆடுகிறார். போன வாட்டி வந்து செங்கல் எடுத்து காமிச்சாரு, இந்த வாட்டி தான் ஒரு மோடி எல்லாம் பேசுகிறாரு. இது என்ன வேடிக்கைன்னா உதயநிதியை கூட தமிழ்நாட்டு மக்கள் சீரியஸாக எடுத்துக்க தொடங்கிட்டாங்க. அதான் வேடிக்கை. ஸ்டாலினாவது விடுங்க, 50 வருஷம் அரசியலில் இருக்காரு, அப்பா கூட இருந்து அரசியல் கற்றுக்கினாரு. அவர் ஸ்டாலினை வந்து நியூ கிட் இந்த அரீனான்னு சொல்ல முடியாது, இது ஓல்ட் கிட், 5 வருஷமாக இருக்கார். இவர் நேத்திக்கு வந்தவர், அது வரைக்கும் சினிமா காலேஜில் இருந்தவர். திடீர்னு அரசியல்வாதியாக மாறி பிரைம் மினிஸ்டரே தாக்க துவங்கிட்டார்னா உங்கள் ப்ரொஃபைல் உயரும்னு நினைக்கிறீங்க. ப்ரொஃபைல் வைத்திக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. அதிமுக மேற்கொண்டுள்ள அந்த கேம்பெயின் எப்படி சார் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி மக்கள் மனத்தை தொடர மாதிரி பேசுகிறார். ஆனால் என்ன ஜோக்குன்னா எடப்பாடி விட்டா ஏடிஎம்கேல கேம்பெயின் பண்ண ஆளே கிடையாது. இப்போது இங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி இருக்கார், கூட செல்வ பெருந்துக்கு போய் கேம்பெயின் பண்ணுறாரு, கூட போய் இவர் கேம்பெயின் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் பண்ணுறாங்க, திருமாவளவன்லாம். அதிமுக நிற்கதியாக நிற்குது. பிரேமலதா மட்டும் எங்கள் 2 இடத்துல போய் கூவுறாங்க, ஆளே இல்லை. எடப்பாடி அதிமுகவை தோளில் சுமந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறது ஒரே மனிதர் எடப்பாடி தான். மீதெல்லாம் அவங்க தொகுதிக்கு போயிட்டாங்க. யார் கேம்பெயினர்? ஸ்டார் கேம்பெயினர் இல்லையே. அப்போ பாஜக எப்படி சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க? பாஜக கேம்பெயின் லோக்கலைஸ்டாக இருந்தால் கூட மோடிங்கிற அந்த மந்திரம் தமிழ்நாட்டில் 2014 மோடி எதிர்ப்பை நான் பார்த்தவன். மோடி கண்டா பிடிக்காத மக்கள் இந்தியாவிலே எங்கே அதிகம்னா தமிழ்நாட்டில் நான் சொல்லுவேன். 2014 இப்போ தலைகீழாக மாறி போச்சு. 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மோடியை திட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அரசியல்வாதிகள், நீங்கள் என்ன உங்களை சொல்ல, அரசியல்வாதிகள் மோடியை திட்டினாங்களோ அந்தக்கு ஈக்குவலாக மேலே
மக்கள் மோடி ரசிக்க தொடங்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு வர கூட்டம் எல்லாம் பொதுமக்கள் கூட்டம் தான், கட்சிக்கார கூட்டம் இல்லை. பிரியாணி கூப்பிட்டு சாராயம் வாங்கி கொடுத்து வர கூட்டமே கிடையாது. ஜனங்க நெட்டி மோதிட்டு வந்து அண்ணாமலை பார்க்குறாங்க ஒரு எந்தூசியாசத்தோட. பாரதிய ஜனதா கட்சியிலே எனக்கு தெரிஞ்சு 50-60 வருடங்களாக இந்த மாதிரி தலைவரை தமிழ்நாடு பாஜக பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தலைவர்களுக்கு மட்டும்தான் பாப்புலாரிட்டி அதிகம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின். அண்ணாமலை அப்படி இல்லை, அவர் அரசியல்வாதியே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரோட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் பாப்புலாரிட்டியை ஒரு 3 வருஷத்தில் உருவாக்கிட்டார். இட்ஸ் இமாலய வெற்றி. பிஜேபியோட ட்ரம்ப் கார்டு மோடி, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஜனங்க வந்து மோடி மேலே ஒரு அன்பை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம். மோடி வந்தபோது அந்த வரவேற்பெல்லாம் வந்து மோடி விசிட்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆளுங்கட்சி போயிடுச்சுன்னா பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா தைரியமாக விடுவீங்களே. அந்த பயத்தின் அடிப்படை காரணமே மோடியோட மேஜிக் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுது. மற்ற நார்த் இந்தியாவில் எப்படி ஆரம்பிச்சதோ, யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாட்டிலையும் மோடி மேஜிக் ஆரம்பிச்சிடுது. இது நல்ல சகுனம். ஏன்னா மோடி என்னதான் நீங்கள் சொன்னால் கூட கிளீன் கவர்மெண்ட், ஊழல் இருந்தால் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை அரசாங்கம். குறைநிலை இருக்கலாம், அது இல்லாமல் எந்த கட்சியும் இருக்க முடியாது. 100க்கு 100 பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் லஞ்ச ஊழல் 2G, 3G, 5G அதெல்லாம் கிடையாது. ரஃபேல் 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 கத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே ரஃபேல் கிளீன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவங்க எடுக்கிற பேச்செல்லாம் சர்வாதிகாரி ராணுவ ஆட்சி கொண்டு வருவார். பொழுதுபோக்கு சொல்லிட்டு போகலாம், என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். சார், இப்போது நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், பல விஷயங்களை பார்த்துருக்கீங்க. பாஜக தரப்புலேருந்து கேம்பெயின் வைக்கும்போது எப்போவுமே சரி தேசத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயம் தான் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலேருந்து பார்க்கும்போது ஐயோ இவங்ககிட்ட கொடுத்தா நாட்டை துண்டாடிடுவாங்க, நாட்டையே விற்றுருவாங்க, தேசத்தையே இந்த நாட்டையே காப்பாற்றணும் அப்படின்னு எங்களால் தான் முடியும், அதனால இண்டி கூட நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்கிறாங்க. எது சார் உண்மை இதில்? சரி, அந்தந்த கட்சிக்கு அவங்க வாக்கு சேகரிக்கிறதுல உரிமையை நம்ம தலையிட முடியாது. இப்போ காங்கிரஸ் போய் வாக்கு சேகரிக்கிறாங்கன்னா அவங்க இல்லாதையும் பொல்லாதையும் போய் எல்லாம் சொல்லி தான் சேகரிப்பாங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் அடிமையாக கிடப்போமா, 5 வருஷத்துக்கு எட்டியே பார்க்க மாட்டாங்க. இப்போ கார்த்திகை சிதம்பரம், ஜோதிமணியும் விஷ்ணு பிரசாதும் போகிறதெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு காரணம் தொகுதிக்கு 5 வருஷமாக ஒன்றும் பண்ணல. கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க உரிமை உண்டு. ஆனால் ஜனங்க கேலி பண்ணுறாங்க. முதல்ல தொகுதிக்கு வா, அப்புறம் வாக்குறுதியை கொடு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை சார், காசு எதிர்பார்க்குறாங்க, வாங்குறாங்க அப்படின்னா இப்போ எப்படி வாங்க அப்படி எதிர்பார்ப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி 100க்கு 100% காசு வாங்குறாங்கன்னா நாடு குட்டிச்சவராக போச்சு. ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் ஒரு 40-50% தான் காசு வாங்குது. மீதிலாம் உணர்ச்சி உள்ள மனிதர்களாக இருக்கிறாங்களே அவங்க தான் விரட்டி அடிக்கிறாங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு விரட்டி அடிக்க முடியாது, அடிமையாகிடுவீங்க. விரட்டி அடிக்கிறதுலாம் காசு வாங்காத கும்பல் தான் இளைஞர்கள். இப்போ போன வாரோட மந்திரி யாராவது கேட்டாங்க, கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து பொதுமக்கள், கட்சிக்காரன் கிடையாது, மனசாட்சி உள்ள பொதுமக்கள். நெல்லையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போகும்போது இதே மாதிரி தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டாங்க. சென்னையில் எடுக்கும்போது சென்ட்ரல் சென்னையில் தயாநிதி அவங்களையும் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி தமிழச்சி அவங்களையும் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரி ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை எகெயின்ஸ்டாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் மக்களுக்கு இப்போ எப்படி வந்துக்கு நினைக்கிறீங்க? இதெல்லாம் புதுசாக இருக்கு இல்லையா? இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். பிஜேபியை பார்த்து கேட்கல, அதிமுக பார்த்து கேட்கல. ஏன்னா ரெண்டுமே ஆட்சியில் தமிழ்நாட்டில் இல்லை. பிஜேபி இந்தியா டெல்லியில் இருக்குது, அது விட்டுருங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் இல்லை. ஸோ இந்த 2 வேட்பாளர்கிட்ட போய் ஏன் நீ இந்த இது பண்ணல அது பண்ண, நான் ஆட்சியில் இல்லைப்பா என்ன ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டுருவோம். ஸோ இந்த பிரண்ட் ஆஃப் த அட்டாக் இஸ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ். ஏன்னா 2 பேர் தான் ஆட்சியில் இருக்காங்க, திருப்பி ரீஎலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்கு தான் மக்களோட கோபம் அதிகமாக திரும்பி இருக்கு. த ஆங்கர், த ராத் ஆஃப் த பப்ளிக் மோர் பிகாஸ் ஆஃப் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. ஸோ திமுகக்கே பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இது அமைய போகிறது. திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா அந்த மதப்புலேயே இருக்கக்கூடாது. 40 நம்மதே 40 நம்மதேன்னு ரிசல்ட் வந்தோடனே தெரியும் எவ்வளோ நம்மதேன்னு, அப்போ தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், செந்தில்குமார் நிறுத்தாத மாதிரி, பார்த்திபனை நிறுத்தாத மாதிரி, கௌதம சிகாமணி நிறுத்தாத மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் நிறுத்தாமல் இருந்திருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க டிஎம்கே மந்திரிங்க, மதுரையில் வேலையே செய்கிறதில்ல. சு வெங்கடேசனுக்கு மூர்த்தி போயிட்டார், எனக்கு விட்டுருங்க. ஏன்னா மூர்த்தி சொல்லி பார்த்தார், இந்த வாட்டி நம்ம டிஎம்கே போட்டி போடலாங்க, நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறேங்க, மதுரையில் ஜெயிக்க டிஎம்கே கொடுக்குறாங்க, நீங்கள் வேற எங்காலும் மாற்றி கொடுங்க. எங்கள் திருநாவரசே கொடுக்கல, சு வெங்கடேசன் எதுக்கு மதுரை, வேற எங்காலும் கொடுங்க. பிடிஆர் சொல்லி பார்த்தாலாம், கேட்கல. பிடிஆர் ஒதுங்கிட்டார், மூர்த்தி ஒதுங்கிட்டார், சு வெங்கடேசன் தமால் ஃபினிஷ். யாருமே இல்லை.
சிபிஎம்க்கு ஆள் கிடையாது. அப்போ பாஜக வின் ஆயிடுங்களா சார் மதுரையில்? யார் ஜெயிக்கிறாங்கன்னு அடுத்த கேள்வி. அது அடுத்த கேள்வி. யாருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். யார் வருவாங்கிறது நம்ம கொஞ்சம் ஜோசிக்காரன் இல்லை, யார் வரப்போகிறாங்கிறது. யாரால் ப்ராப்ளம்? ஏன்னா நீங்கள் கேட்ட ஆளுக்கு கொடுக்காதனால, ஜோதிமணி கொடுக்காதனால அங்கே எந்த காங்கிரஸ்காரனும் ஜோதிமணிக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறான். சிவகங்காவில் காங்கிரஸ்காரங்க லீவ் போட்டு போயிட்டாங்க. தருமபுரியில் காங்கிரஸ்காரங்க காணாமல் போனதுக்கு காரணம் கிருஷ்ணசாமியோட பொண்ணு நிற்கிறா சௌமியா. கிருஷ்ணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர். தருமபுரி காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாங்களாம், எங்கள் தலைவர் பொண்ணு என்னை போட்டி போட சொல்கிறீங்க போயான்னு. உடனே புகார் ஸ்டாலின் போய் ஸ்டாலின் செல்வபெருந்தையை கூப்பிட்டு தருமபுரி டிஎம்கே காங்கிரஸ் தலைவரை திட்டி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டது. கிருஷ்ணசாமி பொண்ணெலாம் தோக்கடிக்க மாட்டோம், சௌமியா ஷியோர் வின். இது என்ன காட்டுறதுன்னா கட்சியை மீறி உள்ள பந்தங்களை காட்டுறது. கிருஷ்ணசாமி பொண்ணை நான் தோக்கடிப்பேனான்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான காங்கிரஸ்காரன். ஏன்னா அவன் தலைவர் பொண்ணை எப்படி தோக்கடிப்பான்? அதே கேள்வி தமிழிசைக்கு காங்கிரஸ்காரங்க தென் சென்னையில் சொல்கிறாங்களா? ஏன்னா குமரியானந்தன் பொண்ணு தான் தமிழிசை. குமரியானந்தன் மாதிரி ஒரு தலைவரெலாம் இனிமேல் பார்க்க முடியாது. அப்பழுக்கற்ற தலைவர், 10 ரூபா கணக்கு சேர்க்காதவர், கிழிஞ்ச கதர் சட்டை போட்டு தான் போகிறார், 300 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் தான் இருக்கார். அந்த பாப்புலாரிட்டி தமிழிசைக்கு வருதான்னா இல்லை, சௌமியாவுக்கு வருது. இத்தனைக்கு வேறு கட்சி. இது எப்படி காங்கிரஸ் பிஜேபியோ அவங்க காங்கிரஸ் பிஎம்கே, அதுதான் நீங்கள் ஃபேக்டர் பார்க்கணும். ஸோ இவ்வளோ உட்கட்சி இருக்குங்களா சார்? இத்தனை விஷயங்கள் உட்கட்சியில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இதெல்லாம் தான் வந்துட்டு வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, நம்ம நுனிப்புல் மேயக்கூடாது. ஒரு பத்திரிகாரன்னா ஹோம் ஒர்க் பண்ணும். சும்மா ஏதோ சேனல் நீங்கள் கூப்பிடுறீங்க, அவர் ஜெயிப்பார், இவர் ஜெயிப்பார், அவர் தப்பார், இவர் தப்பார், இவர் டெபாசிட் போடும், போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு என்னை கூப்பிட்டு கேட்க முடியாது. நாளைக்கு கூப்பிட்டு கேட்டால் கூட, அம்மா நான் சொல்லும்போது நிலவரம் வேறு மாறி போச்சுமீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் இன்றைக்கும் வேலிட், நாளைக்கும் வேலிட், நாளைக்கு வேலிட், அடுத்த வாரமும் வேலிட், தேர்தல் வரைக்கும் வேலிட். ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்க யார் ஜெயிக்கிறீங்கன்னு. ஒன்று தகுதி மீது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கும் தேர்தலுக்கு நடுவில் என்ன நடக்க போகிறதுங்கிறது கடவுளுக்கும் மோடிக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ஒரு கச்சத்தீவின்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டார், ஹிரோஷிமா நாகசாகி வெடிச்சது தமிழ்நாட்டில், மீனவர்கள் வாக்கெல்லாம் அப்படியே பிஜேபி பக்கம் போயிடுச்சு. அடுத்து என்ன போட போகிறான்னு மோடி தெரியாது. நம்ம இப்போ தான் வந்து டிஎம்கே 30 சீட்டு வரும், 40 சீட்டு வரும்னு சொல்லிட்டு மோடி ஒரு குண்டு தூக்கி போட்டு 10 சீட்டு வந்ததுன்னா, ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ராங், பட் ரியாலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி வாட் வி சி இஸ் கரெக்ட். அப்போது நாட்டுக்கு ஒரு நல்ல கட்சி, நல்ல ஆட்சி அப்படின்னா நீங்கள் யாரை சார் சொல்லுவீங்க? எந்த கட்சி சொல்கிறீங்க, எந்த ஆட்சி சொல்கிறீங்க? நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் தலைவர்களும் என் நண்பர்கள் தான். எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. 40 வருஷமாக 40 வருஷம் பாலிடிக்ஸை பார்க்குறேன். இப்போ இருக்கிற கட்சியில் லீஸ்ட் ஆஃப் தி ஈவில்னு ஒரு பழமொழி இருக்குது. இருக்கிறதுலையே பெட்டர், அது 100% பெட்டர் இல்லை, இருக்கிறதுலே சுமாரான கட்சி. எந்த தப்பு தண்டு ஊழல் பண்ணால் தண்டிக்கப்படும்னு மனசாட்சி உள்ள மந்திரிகள், பயப்படுற மந்திரிகள் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். டெல்லியில் எல்லா மந்திரியும் நடுங்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு தப்பு நடந்து தலை போயிடும். மோடி சொல்கிறாரா, எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது தப்பு பண்ணி கெட்ட பேர் உண்டாக நீங்கள் தூக்கி அடிப்பேன்னு. இங்கே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, KKSSR எவ்வளோ பேர் இருக்குது, எவ்வளோ பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. நிரூபிக்கப்படுறா இல்லையாங்கிற வேறு விஷயம். மோடி கவர்மெண்ட் மேலே என்ன ஊழல் புகார் இருக்குது? அவர் டிக்டேட்டர்ன்றீங்க. இந்திரா காந்தியோட அவர் டிக்டேட்டர் இந்தியா பார்த்துருக்கு. எமர்ஜென்சியை கொண்டு வந்தீங்களேம்மா, 3 வருஷம் பத்திரிகை சுதந்திரத்தை முடக்குனீங்களே, பேச்சு சுதந்திரத்தை முடக்குனீங்களே, எதிர்கட்சி தலைவர்களாம் ஜெயிலில் போட்டிங்களே, அது சர்வாதிகாரி இல்லையா? சீக்கியர்கள் படுகொலை பண்ணீங்களே, சர்வாதிகாரி இல்லையா? அந்த மாதிரியா மோடி பண்ணார்? கட்டர் ரைட்டாக இருக்காரு. அவர் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு நாட்டுக்கோசரம். காஷ்மீர் இணைச்சார்னா மோடியால் மட்டும்தான் முடியும். வேற பிஜேபியில் அடுத்த கட்ட தலைவர்கள் பிரதமராக வந்தால் அந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது, இன்க்ளூடிங் அமித்ஷா. காஷ்மீர் அமைதி பள்ளத்தாக்கா இருக்கு. நாளை காஷ்மீர் போயிட்டு நிம்மதியாக வர முடியும். அங்க இருக்கிற மக்கள் சந்தோஷப்படுறாங்க. காஷ்மீர்ல தேர்தல் நடந்ததுன்னா பாஜக அசுர வெற்றி பெற போறது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சொல்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு மாநில தலைவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மாதிரி வேறு எந்த மாநில தலைவருக்கும் கொடுக்காத மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இஸ் தட் ட்ரூ? இல்லை, அப்படி இல்லைம்மா. மோடி வந்து எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். அண்ணாமலைக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ்னா சில குழந்தைங்க கண்டா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கே 4 குழந்தைங்க, ஒரு குழந்தை பிடிக்கும், அதுக்கு வந்து எல்லா குழந்தையும் குழந்தை இல்லை, சில கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். மோடிக்கு அண்ணாமலை ஜாஸ்தி பிடிக்கிறது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. மற்ற கட்சியிலையாவது மற்ற ஸ்டேட்லையாவது ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இங்கே வர துடிச்சிட்டு இருக்காரு. அதனால் ஒரு ஸ்பெஷல் பிரியம். அதான் கண்ணை தடவி கொடுத்து, தோளில் தட்டி கொடுத்து,
இந்த பப்ளிக் எக்ஸிபிஷன் ஆஃப் அஃபெக்ஷன் எதுக்கு பண்றாருன்னா, அண்ணாமலை எனக்கு வேணுங்கிறவர் அப்படின்னு மக்களுக்கு இன்டைரக்டா சப்ளிமினல் மெசேஜ் விடுறார் மோடி. அதான் விஷயம். பாஜகன்னு சொல்லியிருக்கீங்க. பாஜக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நோட்டா அப்படின்னு கேலி பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நோட்டான்ற பேச்சாடம் கிடையாது. ஒன்று வெற்றி, இல்ல ரெண்டாவது இடம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் வந்து தொகுதியை குறிப்பிடாம சொல்றேன், ஒன்று பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுருவாங்க, இல்ல ரெண்டாவது இடத்தை பிடிப்பாங்க. அதுவே அண்ணாமலைக்கு வெற்றி. 0 to 5, 0 to 10 எஸ்கலேஷன். 0 to 100 போனதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ் BMW தான் முடியும். நீங்க ஒரு மாருதி 800 வந்து நீங்க அண்ணாமலை கொடுத்து 0 to 100 5 மினிட்ஸ்ல போன எப்படி போவாரு? அவர் போற ஸ்பீட்ல இவ்வளவு போயிட்டு இருக்காரு. அந்த ஸ்பீடே பெட்டர் ஸ்பீட். மாருதி 800 இவ்வளவு ஸ்பீடா போறாரு. அதை பாராட்டணும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு. அசுர வளர்ச்சியா? மிகப்பெரிய அசுர வளர்ச்சி. இன்னும் வளருமா? தேர்தலுக்கு அப்புறம் பிரமாதமா வளரும். 26ல் ஆட்சியை பிடிக்குமா? ஆட்சியை நிர்ணயம் பண்ணும். என்ன சார் டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டீங்க, அவ்வளோ பெரிய சக்தியாக வளருமா? கண்டிப்பா. நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. உண்மையிலேயே பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நன்றி. தேங்க்யூ. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?